செஞ்சு கட்டிட்டேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? இதை நீங்களும் செஞ்சுட்டு உங்கள் இப்போ பர்ஃபி டைப்பில் கோகனட் பர்ஃபி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் 1 கப்பு, ரொம்ப அமுக்கியெல்லாம் போடலை, அப்படியே போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு 1 கப்பு தேங்காய் நம்ம எடுத்துருக்கோம்னா இது பாதி கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் அது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ஹார்டாக ஆகிடும், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் வந்து பால் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு முந்திரி அவங்கவுங்களோட குவான்டிட்டியை பொறுத்து போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி, சர்க்கரை, நெய், முந்திரி வறுக்கிறதுக்கு நெய். இது கூட ரொம்ப ஈஸி தாங்க செய்யறது. பட் வந்து உங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அந்த பால் தேங்காய் எல்லாம் ஊறி உங்களுக்கு பாகு ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அது மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, இது கொஞ்சம் டைம் பிடிக்கும், அவ்வளோதான். பாருங்க, 1 கப்பு தேங்காய், இது 1 கப் எடுத்துருக்கோன்னா 1/2 கப்பு சுகர், 1/2 டம்ளர் பால். பால் எதுக்கு ஊற்றுறேன்னா அது நல்லா இறுக்கி வரும்போது கோவா பதத்தில் வரும் உங்களுக்கு. அப்போ அந்த பர்ஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பால் ஊற்ற மாட்டாங்க, அப்படியே சர்க்கரையும் தேங்காயும் போட்டு தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பால் ஊற்றி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் இந்த பால் எல்லாம் சுண்டின வாட்டி நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு தேங்காய்னாக்கா பாதி கப்பு சர்க்கரை நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம், அதை இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. இப்போ இது அடி பிடிக்காது, கொஞ்சம் இதுவாகும்போது அடி பிடிக்கும். ஃபஸ்ட்டு செய்கிறவங்க அதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லை சிம்லேயே வச்சு செஞ்சால் கூட ஓகே தான். இந்த கோகனட்டு இதில் வந்து நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லது. கோகனட்டுன்றது நம்மளுக்கு இந்த வாய்ப்புண்ணு இருக்கிறதுக்கு, வாய்ப்புண்ணுன்னே இல்லைங்க, இப்போ நிறைய பேருக்கு சுகரு அது இதுன்னுட்டு எல்லாருமே ஒரு டேப்லெட் இல்லாத மனுஷனே இருக்க முடியாது இப்போ உலகத்தில். ஏதோ ஒரு இதுக்காக டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அந்த டேப்லெட்ஸில் இருக்கிற கெமிக்கல்லாம் போய் நம்மளுக்கு அந்த குடலெல்லாம் புண்ணாக இருக்கும், வயிறு புண்ணாக இருக்கும், சிலருக்கு வாய் வரைக்கும் புண்ணாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த தேங்காயை கொலஸ்ட்ரால்னு பயப்படவே வேண்டாங்க. தேங்காயில் கொலஸ்ட்ரால் கிடையாதுங்க, கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம அந்த மெடிசனுக்கும் இதுக்கும் வந்து எல்லாம் இதுவாகிடும், ஈக்குவலைஸ் ஆகிடும் உங்களுக்கு. இந்த தேங்காயில் நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாலோடு அப்படியே அந்த தேங்காயும் வெந்து ஒரு டேஸ்ட்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டுக்கலாம். ஒரு தேங்காய்க்கு 1/2 சுகர் தான் சொல்லியிருக்கேன். இது கூட ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுங்க. நம்ம நினச்சோம்னாக்கா இதுவும் ஒரு 10 இது வந்து பால் ஊற்றுறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். பால் ஊற்றலைன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு சர்க்கரையும் தேங்காயும் மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது. மினிமம் 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆகும். நிறைய செய்யும்போது தான் லேட் ஆகும், இல்லைன்னா கம்மி டைம் தான் ஆகும். பாருங்கள், எல்லாம் நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி வருது. இப்போ நம்ம அந்த உருண்டைக்கு எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியே கெட்டியே ஆகிற மாதிரிக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் முந்திரியை வறுத்து கொட்டிக்கலாம். அதுக்கு நட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய சாய்ஸு தாங்க.
உங்களுக்கு வேணும்னா பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க நட்ஸை பொறுத்த வரைக்கும். நான் வெறும் முந்திரி தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பொடி வாசனைக்கு தூவியாச்சு. கொஞ்சம் நேரம் இதுவான போதும், பதம் வந்துடும். ஒரு தட்டில் நெய் தடவிக்கோங்க. நல்லா ஒட்டாமல், இந்த வானலில் ஒட்டாமல், நான்ஸ்டிக்குன்னே இல்லை, எந்த வானலில் செஞ்சிங்கன்னாலும் இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி ஒட்டாமல் வர்றது தான் ஸ்டேஜ் இதுக்கு. ரொம்பவும் விட்டுட்டிங்கன்னாக்கா அது கல் பதத்துக்கு போயிடும். பாகு கல் பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு போயிடுச்சுனாக்கா நல்லா இருக்காது. கொஞ்சம் அதுக்கு முந்தின பதத்துலேயே இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை பிளேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு, கொஞ்சம் பாதி ஆறின உடனே கட் பண்ணிவிடுங்க. மாதிரி பிளேட்டுக்கு கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா நியூஸ் பேப்பர்லேயும் போட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக பரப்பி விட்டுடுங்க. நல்லா கெட்டியாக தட்டி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கட் பண்ணும்போது நல்லா ஈவனாக வரும். நியூஸ் பேப்பரில் வச்சிங்கன்னாக்கா அழகாக நம்ம சப்பாத்தி உருட்டுற ரோலராலேயே கூட உருட்டிடலாம். இது ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு நல்ல இது செட் ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக செட் ஆகிட்டு தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக, நல்லா அந்த பால் ஊற்றுனதுனால அந்த சாஃப்டாக அவ்வளோ நல்லா வந்திருக்குது, டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஐட்டமில் பார்க்கலாம்.